வாழ்க்க வளமுடன். சுவாமிஜி இறந்தவர்கள் நினைவாக மாதமொருமுறை அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்கிறார்கள். ஏன்? வாழ்க்க வளமுடன். அமாவாசை அன்று சூரியன், சந்திரன், பூமி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருவதால் பூமியின் ஆகர்ஷண சக்தி மற்ற நாட்களை விட அதிகமாக இருக்கும். அந்நாட்களில் விஷக்கடி நோய் உள்ளவர்களுக்கு அரிப்பு அதிகமாகும். மூளை நோய் உள்ளவர்களை கட்டி வைக்க வேண்டிய அளவுக்கு வெறி அதிகப்படும். மரணத்திருவாயில் உள்ளவர்களின் உயிர் பிரிந்துவிடும். அந்த நாளை சிற்றின்பத்திற்கு செலவு செய்வதோ குழந்தை பேறு உண்டாவதோ நன்மையாக அமையாது. மூளை வளர்ச்சி கொண்டிய குழந்தை உருவாகக்கூடும். ஏனெனில் நிலவு பூர்ணமாக ஒளி அற்ற நாளாகும். அதைப்போல பூரணச்சந்திர நாளில் பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வருகிறது. அந்நாள் தான் பௌர்ணமி. அந்நாளிலும் மனித உடலில் அதிகமான சக்தி வந்து விந்து நாதத்தில் ஒரு பூரிப்பை ஏற்படுத்துகிறது. அந்நாளில் ஒரு குழந்தை உண்டானாலும் மன வளர்ச்சி இல்லாத குழந்தையாக அது உருவாகக்கூடும். எனவே அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களை புனிதமான நாட்களாகவும் விரத நாட்களாகவும் மனதில் கொண்டு மதித்து இறைவனிடம் மனதை செலுத்தச் சொன்னார்கள். அமாவாசை நாட்களில் ஏன் தர்ப்பணம் செய்ய வேண்டுமென்றால், பூமியின் ஆகர்ஷண சக்தி அந்நாட்களில் அதிகரிக்கும். நம் ஒவ்வொரு வருடத்தும் இறந்துவிட்ட பெரியவர்களின் ஆற்றல் உள்ளடங்கியிருப்பதால் அந்நாட்களில் அவர்களை நினைக்கவும் நம் சக்தியை வீணாக செலவிடாது இருக்கவும் அந்நாளை நினைவு நாளாக வைத்து பெரியவர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் விரத நாளாகவும் வைத்தார்கள். வாழ்க்க வளமுடன்.